Dear 11th standard business max students, in exercise number 2.5, by principle of mathematical induction, you have to prove the sum. இந்த ஃபார்முலா இதுக்கு செட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் இதுக்கு பேர் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் சொல்லுவாங்க. இந்த மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷனில் என்னென்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்கிற சம்மை பி ஆஃப் என்னு பேர் வச்சுக்கணும். லெட் பி ஆஃப் என், அவங்க கொடுத்துருக்கிற சம்முக்கு ஒரு பேர் வைக்கணும். பி ஆஃப் என் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருக்கிற சம்முக்கு ஒரு பேர் வச்சுருங்க. இதுதான் நீங்கள் எல்லா சம்மிலையுமே ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய முதல் வேலை. அப்போது பேர் வச்சு முடித்தாச்சு. இதோடைய பேர் வந்து பி ஆஃப் என். இனிமேல் பி ஆஃப் என்னா இது தான், டினோட் த ஸ்டேட்மெண்ட். டினோட் த ஸ்டேட்மெண்ட்னா அவங்க கொடுத்துருக்கிற கணக்கு தான் ஸ்டேட்மெண்ட். ஆக்சுவலாக நமக்கு இதுதான் இனிமேல் உங்களுடைய சம். ஓகே, இதுதான் உங்களுடைய பி ஆஃப் என். மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு எண்ணுக்கு 1 கொடுத்து உங்களோட எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் கரெக்டாக இருக்குதா பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷனில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்கிறது எண்ணுக்கு 1 கொடுக்க சொல்கிறாங்க. லெட் n இஸ் ஈக்குவல் டு 1. இதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரூல். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். எண்ணுக்கு 1 கொடுத்து எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் வேலை செய்தா ஈக்குவலாக இருக்குதான்னு பார்க்க சொல்கிறாங்க. அதனால் என்ன செய்ய போகிறேன்னா, எல்ஹெச்எஸ் ஆஃப் பி ஆஃப் 1 எண்ணுக்கு பதில் 1 போட்டு பார்க்குறேன். அப்போது இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் எடுத்துக்கலாம், அல்லது இங்கே கூட 1 சப்ஸ்டியூட் பண்ணலாம். இது ஃபஸ்ட்டு டேர்ம் எடுத்தாலே போதும் உங்களுக்கு. இப்போ 1 கியூப் ஆன்சர் இஸ் 1. அப்போ எல்ஹெச்எஸ் ஆஃப் பி ஆஃப் 1 இதை ரெடி பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஆர்ஹெச்எஸ் ஆஃப் பி ஆஃப் 1. ஆர்ஹெச்எஸ்னால் அது இங்கே போய் எங்கெங்கெல்லாம் என்ன இருக்குதோ அங்கே 1 சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ 1 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 1 ஸ்கொயர். இங்கே போய் 1 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 1 + 1 ஹோல் ஸ்கொயர் பை 4. 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான். 1 + 1 2 ஸ்கொயர் பை 4 ஆகிடும். அப்போ 1 × 2 ஸ்கொயர் 4/4 கேன்சல் பண்ணால் 1 வருதா? இப்போ பாருங்கள், நம்மளோட எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் ஈக்குவல். இப்போ நீங்கள் டிக்ளேர் பண்ணணும். என்ன டிக்ளேர் பண்ணணும்னா, LHS of P of 1 is equal to RHS of P of 1. அப்போ இந்த சம் எண்ணுக்கு 1 கொடுத்தா வேலை செய்து. therefore P of 1 is true. P of 1 is trueனா என்ன அர்த்தம்னா, இந்த சம் 1க்கு வேலை செய்கிறது அப்படின்னு அர்த்தம். ரைட்டா? இதுதான் உங்களுடைய மொதல் ஒர்க்கு. இதை முடிச்சுட்ட உடனே நீங்கள் என்ன செய்யணும்னா, இந்த சம்மு கேக்கு வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு நம்மளே எடுத்துக்கணும். நம்மளே அசியூம் பண்ணிக்கணும். அசியூம் நம்மளே எடுத்துக்கிறது. அசியூம் பி ஆஃப் கே இஸ் ட்ரூ. நம்ம ப்ரூவ் பண்ணாமல் நம்மளே ஓனாக எடுத்துக்கணும். அசியூம் பி ஆஃப் கே இஸ் ட்ரூ. அதாவது இந்த சம்மில் எங்கெல்லாம் கே போட்டாலும் எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் ஈக்குவல் அப்படின்னு நம்மளே எடுத்துக்கணும். அப்போது பி ஆஃப் கே இஸ் ஈக்குவல் டு 1 cube + 2 cube ... k cube is equal to k square into k + 1 whole square by 4 is true அப்படின்னு நம்மளே எடுத்துக்கிட்டோம். இதை நம்ம ப்ரூவ் பண்ணலை, நம்மளே அசியூம் பண்ணிக்கிட்டோம். நம்மளே எடுத்துக்கிட்டோம். மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் தான் சொல்கிறாங்க. 1க்கு செக் பண்ணி பாருங்கள், கேக்கு செக் பண்ணாதீங்க. கேக்கு உண்மைன்னு எடுத்துக்கிட்டு k + 1க்கு செக் பண்ண சொல்கிறாங்க. k + 1க்கு செக் பண்ணணும். இதோட ஸ்டேஜ் 2 ஓவர். இது ஸ்டேஜ் 1. இதோட ஸ்டேஜ் 1 ஓவர். இதோட ஸ்டேஜ் 1. மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷனில் இது ஸ்டேஜ் 2. ஸ்டேஜ் 2னா கேவை உண்மை என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த கணக்கில் கே போட்டால் உண்மை என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அது ஸ்டேஜ் 2. ஸ்டேஜ் 3ல் k + உண்மைன்னு காட்டணும். we have to prove. எழுதுறோம் பாருங்க. we have to prove, நாம் நிரூபிக்க வேண்டும். we have to prove P of k + 1 is true. இதான் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷனுடைய முக்கியமான கிளைமேக்ஸ். k + உண்மை என்று நாம் நிரூபிக்க வேண்டும். we have to prove P of k + 1 is true. அப்படின்னு என்ன சார் அர்த்தம்? அந்த பாருங்கள், இதான் நம்ம P of k + 1. P of nக்கு பதில் k + 1 போட்டேன்னா k + 1 1 cube + 2 cube ... k + 1 cube is equal to எங்கெங்கெல்லாம் n இருக்கோ அங்கெல்லாம் k + 1 போடணும். அப்போது k + 1 whole square, nக்கு பதில் k + 1. ஆல்ரெடி ஒரு +1 இருக்குது.
என்னுக்கு பதில் நீங்கள் ஒரு k+1 போட்டிங்க, அப்புறம் ஒரு +1 வேறு இருக்குது, ஹோல் ஸ்கொயர் பை 4 இஸ் ட்ரூ நம்ம நிரூபிக்கணும். இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ணி ஆகணும். இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும்னா k+1 ஹோல் ஸ்கொயர், இது k+1 2 ஹோல் ஸ்கொயர் பை 4. இதான் நம்ம டு ப்ரூவ். இந்த சம்மை தான் நம்ம நிரூபிக்கணும் டு ப்ரூவ். இதுதான் முக்கியமான ஸ்டேஜ். இப்போ நம்ம ஸ்டேஜ் 3ல் இருக்கிறோம். ஸ்டேஜ் 3 ஸ்டேஜ் 3 ஸ்டேஜ் 3 ஸ்டேஜ் 3. ஸ்டேஜ் 1ல் 1 வச்சு LHS RHS உண்மை தான் அப்படின்னு காட்டியாச்சு. ஸ்டேஜ் 2ல் கே போட்டால் இந்த சம் உண்மைன்னு நம்மளே எடுத்துக்கிட்டோம். ஸ்டேஜ் 3ல் இந்த சம்மில் k+1 போட்டால் LHSும் RHSும் உண்மை தான் அப்படின்னு நிரூபிக்கணும். இதான் நம்மளுடைய LHS, இதான் நம்மளுடைய RHS. உண்மை தான். இதில் ஆரம்பித்து நான் இதில் வந்து நிறுத்தணும். எப்படி ஆரம்பிக்க போகிறேன் பாருங்கள். நான் LHSல ஆரம்பித்து RHS அழகாக கொண்டு வரேன் பாருங்கள். இப்போது நான் நிரூபிக்க போகிறேன். இப்போ தான் என்னுடைய ப்ரூஃப் ஆரம்பிக்குது. எதோடைய ப்ரூஃப்? இந்த சம்மோடைய கண்டினியூஷன். ஸ்டேஜ் 3யோட கண்டினியூஷன் தான் ஸ்டேஜ் 4. ஸ்டேஜ் 4க்கு போயிட்டோம். ஸ்டேஜ் 4 என்பது இதோடைய தொடர்ச்சி. இதோட LHS ஆரம்பிக்கிறேன். LHS ஆஃப் P ஆஃப் k+1 ஆரம்பிப்பா. LHS இதை பார்த்து அப்படியே சொல்ல வேண்டியதுதான். இதான் LHS. LHS ஆரம்பிக்கிறேன். 1 cube ப்ளஸ் 2 cube ப்ளஸ் 3 cube டாட் 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 k+1 ஹோல் கியூப், k+1 ஹோல் கியூப். LHS ஆரம்பிச்சுட்டேன்னா நெக்ஸ்ட் ஸ்டேஜ் பாருங்கள். 1 cube 2 cube டாட் டாட் டாட். இந்த k+1க்கு முன்னாடி என்ன இருந்திருக்கும்? இவன் 12 அப்படின்னா முன்னாடி 11 தானே இருந்திருக்கும். இவன் 20 அப்படின்னா 19 இருந்திருக்கும். இதை விட 1 கம்மி வரும். k+1க்கு முன்னாடி யாருன்னா 1 கம்மினா k இருந்திருப்பான் ப்ளஸ் k+1 ஹோல் கியூப். இதுக்கு முன்னாடி ஆளை மட்டும் இங்கே ஒரு டாட் இருக்கான்ல, இதை மட்டும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். வேறு யாரையும் நான் ஓப்பன் பண்ணி காட்டல. இதுக்கு முன்னாடி ஒரு ஆள், அப்போது 5 இருந்தால் 14 இருப்பான். 1 கம்மி. அப்போ இதில் 1 கம்மி பண்ணின்னு வச்சுக்கோங்க, +1 தானே. 1 கம்மி பண்ணால் வெறும் k தான் வரும். 1 மட்டும் ஓப்பன் பண்ணி காட்டுங்க. காட்டியாச்சா? ரைட். இப்போது நெக்ஸ்ட் ஸ்டேஜ் பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இதோடைய ஆன்சர் 1 cube 2 cube டாட் 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 k கியூபோட ஆன்சர் முன்னாடியே உண்மைன்னு சொல்லிட்டீங்க. இதுவும் ஈக்குவல்னு நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கிறோம். நம்மளே அஸ்யூம் பண்ணிட்டோம். இதை நம்ம சாப்பா குத்திருக்கிறோம். இது உண்மைடா, இந்த ஆன்சர் தான் இது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். அதனால் 1லேருந்து k³ வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்ச விஷயத்துலேருந்து எட்டுன்னு வந்து இங்கே இறக்க போகிறேன். 1 to k³ வரைக்கும், 1 cube to k³ வரைக்கும் நான் உண்மைன்னு சொன்னேன். அந்த விஷயத்தை எட்டுன்னு வந்து இதில் யூஸ் பண்ண போகிறேன். அப்போ இந்த பக்கம் என்ன வரும்னா k² k+1 ஹோல் ஸ்கொயர் பை 4 வந்துடும். அப்போ இந்த ப்ளூவில் இருக்கிறது அப்படியே தான் இருக்கும். யார்? k+1 ஹோல் கியூப் தான். இப்போ எக்ஸ்ட்ரா வந்து இது அப்படியே தான் இருக்கும். இவ்வளோ பெரிய ஆள் காணாமல் போயிடுவான் பாருங்கள். இந்த அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இவ்வளோ பெரிய ஆளையும் இந்த ஃபார்முலா காப்பாற்றிடும். உண்மைன்னு சொன்னதுனால இது காப்பாற்றிடும். அப்போ நம்மளுக்கு இவன் சப்போர்ட் பண்ணியிருக்கிறான். யார்? P ஆஃப் K நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவான். அதுக்காக தான் இது உண்மைன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். மேத்தமெட்டிக் இண்டக்ஷன் இதுதான் செய்ய சொல்கிறாங்க. 1க்கு உண்மைன்னு காட்டு, Kவை உண்மைன்னு எடுத்துக்கோ, k+1 உண்மைன்னு காட்டு. LHSல ஆரம்பித்து RHSை காட்டுன்னு சொல்கிறான். LHSல ஆரம்பித்து போய் எனக்கு இது சம் ஒன்று RHS இது வரணும் நமக்கு. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போட போகிறோம் பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இந்த சம்லேயும் பாருங்களேன். இது ஸ்கொயர், இது கியூப். அப்போ காமன் k+1 ஹோல் ஸ்கொயர் தான் காமன். இதுக்கும் k+1 ஹோல் ஸ்கொயர் தான் காமன். பேலன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா k ஸ்கொயர் 2 பீஸையும் எடுத்துட்டீங்க. அப்போ இங்கே மீந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் தான் இருக்கும். ஒரு பீஸ் யார் உங்களுக்கு? k+1. இங்கே பார்த்தீங்கன்னா பை 4 ஏன்னா இந்த பீஸ் ஃபுல்லாக எடுத்துட்டீங்க. அப்போ டினாமினேட்டரில் ஒரு 4 இருக்கும். இங்கே ப்ராக்கெட் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்கும். ஏன்னா 2 பீஸ் தான் வெளில எடுத்துட்டீங்கல்ல. இப்போ ஒரு பீஸ் பேலன்ஸ் இருக்கும். இப்போ k+1 ஹோல் ஸ்கொயர். இப்போ நான் LCM எடுக்க போகிறேன். LCM எடுத்தால் 4 கிராஸ் மல்டிப்ளை ஆகும். இப்போ k² 4 into k+1 by 4. அதுக்கடுத்தது k+1 ஹோல் ஸ்கொயர், k² 4 மல்டிப்ளை பண்ணுறேன். 4k + 4 by 4. இப்போ k+1 ஹோல் ஸ்கொயர் by 4. இதை பாருங்கள், நான் 8th 9th படித்த அல்ஜிப்ரா ஃபார்முலாவுக்கு மாற்ற போகிறேன்.
a square plus b square 4 2 square போடலாமா 4 2 square போடலாமா a square plus b square plus 2ab 2 into k into 2 2 into k into 2 a square plus b square plus 2ab அப்படின்னு பிரிச்சிருக்கிறேன் a square plus b square plus 2ab 2 2 is 4 தான் வரும் இப்போ a square plus 2ab plus b square என்ன ஃபார்முலா நமக்கு a plus b whole square ஃபார்முலா வரும் a plus b whole square ஃபார்முலா a னா k b னா 2 அப்போ k plus 2 whole square ஃபார்முலா வந்துடும் நியூமரேட்டரில் அப்போ இங்கே ஒரு ஆல்ரெடி k plus 1 whole square இருக்குது இது ஒரு அல்ஜிப்ரா ஃபார்முலாவாகி k plus 2 whole square ஆகுது டினாமினேட்டரில் ஒரு 4 இருக்குது வந்துடுச்சா பாருங்கள் RHS வந்துடுச்சு பாருங்கள் LHSல தானே ஆரம்பிச்சிங்க இங்கே தான் ஆரம்பிச்சிங்க நான் இதை பார்க்கவே இல்லை அப்படியே போட்டுக்கிட்டே வரும்போது RHS வந்துடுச்சு பார்த்தீங்களா அப்போ is equal to RHS of P of K plus 1 அப்போ LHS of K plus 1 ஆரம்பித்தா RHS of K plus 1 வரணும் வந்துடுச்சுன்னா இந்த சம் உண்மை தான் இந்த சம்முக்கு பேர் என்னது P of n தானே இந்த சம் முடித்த உடனே therefore P of n சம் நம்மளோட கொஷின் நம்ம கொஷின் பெரிய கொஷின் அதை ஜஸ்ட் ஸ்மால் லெட்டர்லாம் வச்சுட்டோம் P of n ஷார்ட்டாக பேர் வச்சுருக்கிறோம் thus therefore P of n is true for அப்போது இது எப்போ உண்மையாச்சுன்னா உங்களுக்கு இந்த வேல்யூஸ் இந்த கேவோட வேல்யூஸ் என்னோட வேல்யூஸ் எல்லாம் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பரில் தான் ட்ரூவாக இருக்குது உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட் நம்ம இதில் ஃபார் ஆல் வேல்யூஸ் ஆஃப் n பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர்னு எழுதிடலாம் நான் ரிசல்ட் இங்கே எழுதுகிறேன் பாருங்கள் இதான் உங்களுடைய ஃபைனல் ரிசல்ட் இங்கே தான் ஃபைனல் ரிசல்ட் எழுதுகிறேன் பாருங்கள் therefore P of n is true இதை தான் நிரூபிக்க சொல்லியிருக்கிறான் இது எழுதிட்டு இதை அப்படியே பார்த்து எழுதிடுங்க for all n belongs to natural numbers ஓகேவா இதான் உங்களுடைய ஃபைனல் சொல்யூஷன் எப்போனா இதுக்கப்புறம் இது உண்மையாயிடுச்சுன்னா உங்களுக்கு இது யார் உங்களுக்கு P of k plus 1 இது வேணால் இங்கே எழுதிக்கலாம் therefore P of k plus 1 is true உண்மையாயிடுச்சு நமக்கு இதோ நிரூபிச்சிட்டிங்க பாருங்கள் LHSம் RHS உண்மையானதுனால therefore P of k plus 1 is true for P of k is true P of k true ஆகுனால if போட்டுக்கலாம் for வேணா if P of k is true P of k உண்மையாக இருந்ததுனால P of k plus 1 true ஆச்சா அப்போது therefore P of k plus 1 is true if P of k is true எழுதிட்டு அதுக்கப்புறம் P of n is true for all natural numbers n belongs to natural numbers இதுதான் end of the proof இப்போ இந்த சம்மோட ஐடியா பேர் வைங்க எண்ணுக்கு 1 வச்சு LHS RHS போடுங்க கேவை உண்மைன்னு வச்சிங்க K plus 1 உண்மை நிரூபிங்க LHSல ஆரம்பித்து RHS நிரூபிங்க அது நிரூபிக்கும் போது இந்த ஆன்சரை நீங்கள் நடுவில் யூஸ் பண்ணிக்கிட்டு அதை எழுதணும் P of k plus 1 true ஏன்னா K of true P of k true இருந்ததுனால தான் இது உண்மையாக இருக்குது இதை யூஸ் பண்ணியிருக்கோன்றதை நம்ம எழுதியிருக்கோம் if P of k is true therefore P of n is true for all n belongs to natural numbers இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் மேக்ஸில் ஒரு ஃபார்முலா நிரூபிக்கிறதுக்காக மேத்தமெட்டிஷியன்ஸ் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க தேங்க்யூ